கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமான கிருபையும் பலனையும் தந்து கர்த்தர் காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 33 அதனுடைய 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே பாக்கியவான் அல்லது பாக்கியவதி என்று இந்த உலகத்தின் பார்வையிலே பணம், அழகு, அந்தஸ்து, உயர்ந்த பதவிகள், உயர்ந்த செல்வங்கள், ஆஸ்தி உடைமைகள் உள்ளவனை பாக்கியவதி என்று உலகம் போற்றி புகழ ஆரம்பிக்கிறது. ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, யார் பாக்கியவான், யார் தங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த உலக வாழ்க்கையிலே பாக்கியமான வாழ்வை அனுபவிக்க தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்றால், கர்த்தரை தெய்வமாக கொண்டு ஆராதிக்கிற, சேவிக்கிற, தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். உலகத்திலே தெய்வம் அல்லது கர்த்தர் என்றால் ஆண்டவராகிய தேவன் ஒருவரைத்தான் வேதம் வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. அவரை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை, அந்த மகிமையின் தேவனை, சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை யார் தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் அவர்களுக்கு சான்று கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் தேவனையும் தெய்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனும் இவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக, சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்படியானால் தேவனை தொழுது கொள்ளுகிறவர் மாத்திரமல்ல, தேவனும் யாரை தன்னுடைய சுதந்திரமாக, பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்குத்தான் இரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லி இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டு சேவிப்பதை வேதம் பாக்கியம் என்று அங்கீகரிக்க, பல நேரங்களிலே கர்த்தரை தெய்வமாக கொண்டு சேவிப்பது பாடுகள் என்று அநேக நேரத்திலே நமக்கு எண்ண தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால், உலகத்தினுடைய பொல்லாங்கானவன் தேவனுடைய மகத்துவத்தை தேவஜனங்கள் கண்டு தேவ நன்மையான பாக்கியங்களை அனுபவிக்க கூடாது என்று உலக காரியங்களினாலே தேவ மகிமையை மறைத்து அவன் காணப்படுகிறான். இன்றைக்கு நாம் தெய்வத்தை, சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனை தெய்வமாக கொண்டு சேவிப்பதும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுமாக நாம் இருப்பதென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்தி, ஐஸ்வர்யங்கள், பணங்கள், செல்வங்கள், பொன் பொருட்கள், உடைமைகள், இவைகள் எல்லாவற்றையும் பெற்றவர்களை காட்டிலும் பாக்கியவான்களாக கர்த்தர் உங்களையும் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த உண்மை புரிந்து கொண்டு, ஒருவேளை உலகத்தின் பார்வையிலே ஒற்றுமில்லாதவர்களாய் இருக்கலாம், தரித்திரராய் இருக்கலாம், நன்மைகளுக்கும் வாய்ப்பில்லாதவர்களைப் போல தெரியலாம். ஆனால் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்தால் நீங்கள் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று பரிசுத்த வேதமும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். அனபடினை தைரியமாய் கர்த்தரை இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து இந்த உலக பயணத்தை தொடருவோம். தேவ கிருபையும் தேவ ஆசீர்வாதங்களும் நம்மை ஒவ்வொரு நாளிலும் சிறப்பாய் நடத்தி செல்வதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்திலே செபிப்போம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே, இந்த உலகம் கணிக்கிற, உலகம் எதிர்பார்க்கிற எந்த மேன்மைகளும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இல்லை. இதை கேட்கிற ஒருவரிடத்திலும் இல்லாமல் இருந்தாலும், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருப்பதும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இரட்சிப்பை பெற்ற ஆண்டவருடைய சுதந்திரமாக பிள்ளைகளாக இருப்பதும் தான் மிக உயர்ந்த பாக்கியம் இந்த உலகத்தில் என்று வேதத்தின் அடிப்படையில் உணர்ந்து கொள்ளுகிறோம். பொன் பொருள்களும்
ஆஸ்தி ஐஸ்வர்யங்களும் இருக்கிறவர்களை உலகம் பாக்கியவான் என்று சொல்லி புகழ ஆரம்பிக்கிறது. அற்பமான ஆண்டவரே நிலையில் இருக்கிற ஒருவரையும் இந்த உலகம் கண்டுகொள்ளுவதில்லை. ஆனால் தேவன் அவர்களை பாக்கியவதி என்று சொல்லுகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் உலகத்தில் ஒருவேளை ஆண்டவரை மனிதன் கனப்படுத்துகிற அளவிற்கு எந்த நன்மைகளும் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் இல்லாமல் போனாலும் தேவன் என்கிற உயர்ந்த பொக்கிஷம், தேவன் என்ற உயர்ந்த பாக்கியம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் கிருபை தாரும். தேவ நன்மைகளால் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.